இந்த கோயிலை கட்டின சிற்பி பேர் எங்கேயுமே இல்லை. ஆனால் 300 ரூபாய்க்கு ஒருத்தர் உள்ள ஃபேன் வாங்கி போட்டு 8 பேர் அது எழுதியிருக்கிறான். நம்மளை விட மிகப்பெரிய முன்னோர்கள். நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி பார்த்தோன்னே ஒன்று நம்ம ஓடுவோம், இல்லைன்னா அதை விரட்டி ஓட வைப்போம். அந்த கரப்பாம்பூச்சி தோன்றி 500 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. தேனீக்கள் எல்லாம் உலகத்தில் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, மனித குலம் 4 வருடங்களில் அழிந்து போய்விடும். உலகத்தில் இருக்கிற எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த திரைப்படங்கள் எல்லாம் வர்ற மாதிரி எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரே வருஷத்தில் எல்லா மனுஷங்களையும் தின்னு தீர்த்துரும். அவ்வளோ ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. இதையும் அதெல்லாம் செய்யலைன்னா அதுக்கு நம்மளை மாதிரி அறிவில்லை. 6வது அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் வாழவே முடியாது. 6வது அறிவு இருக்கிறதுனால தான் யாரையும் வாழ விடாமல் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஒரு குழாயுடைய அந்த முதல் ஒரு முனையில் தண்ணி பீச்சி அடிக்குது, நிறைய தண்ணியாக வருது. பணக்கார பிள்ளைகள் தண்ணியை அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி எரிஞ்சு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ஓடுறாங்க. அப்படியே குழாயை மூடாமல் ஓடிடுறாங்க. இப்போ அந்த குழாயுடைய இன்னொரு முனை அப்படி இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறாங்க. அந்த குழாயில் தண்ணி வரலை, அது ஒரு பாலைவனம். 100கணக்கான பெண்கள் குடங்களோடும் குழந்தைகளோடும் கவலை தோய்ந்த முகங்களோடும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. இந்த தண்ணி பீச்சி அடிக்கிற குழாயை ஒருத்தர் வந்து மூடுறாரு, இந்த பக்கம் தண்ணி வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நாம வீணடிக்கிற பொருட்கள் அது நம்முடைய பொருட்கள், நம்ம காசில் வாங்கின பொருட்கள் நினைக்கிறோம். ஆனால் என் இனிய பெரியவர்களே, நாம் வீணடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் இன்னொருவருடைய தாகம். நம்ம வீணடிக்கிற ஒவ்வொரு பிடி சோறும் இன்னொருவருடைய பசி என்பதை நாம் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொண்டால் நாம் உயிர் நேயத்தோடு வாழ்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கி புத்தக திருவிழா நம்மலாம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறோம். 12 நாளும் வருஷம் பேசுகிறோம். இத்தனை அரங்குகள் இருக்கிறது. புத்தகங்கள் வாங்குங்கள், புத்தகங்கள் வாங்குகள்னு வர்றவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த புத்தகத்தை வாங்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது? புத்தகம் வாங்கிறதுனால 2 செலவு இருக்குங்க. 2 பெரிய செலவு இருக்குது. ஒன்று பண செலவு. எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல புத்தகம் வாங்கணும்னா 200-300 ரூபாய் செலவு பண்ணணுமா இல்லையா? பண்ணணும். அப்படி 200-300 ரூபாய் புத்தகத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக பானிபூரி வாங்கி சாப்பிட்லாம், அதான் நிறைய விற்கிறாங்க. டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்லாம். பேர குழந்தைகளுக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கலாம். நமக்கு பிடித்த யாருக்காவது ஒரு பரிசு பொருள் வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு பணம் வேஸ்ட் ஆகிற ஒரு வேலை. இன்னொன்று என்ன செலவு இந்த புத்தகங்களால் அப்படின்னா நேர செலவு. காசு கொடுத்து புத்தகத்தை வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுல்ல, அதை படிக்கணும். ஒரு நல்ல புத்தகத்தை பொறுமையாக படிக்கணும்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வேணும். நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னு வைங்க, 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லை? இப்போ ஒரு புத்தகத்தை வாங்கும்போது பணமும் செலவாகுது, நேரமும் செலவாகுது. சரியா? இப்போ நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். பணத்தை கொண்டு நம்ம தின்பண்டங்கள் வாங்கலாம், பொருட்கள் வாங்கலாம், பரிசு பொருட்கள் வாங்கலாம். ஆனால் பணத்தை கொண்டு நிம்மதியை வாங்க முடியுமா? பணத்தை கொண்டு நிம்மதியை வாங்க முடியுமா? முடியாதா? முடியும். பணத்தை கொண்டு நிம்மதியை வாங்க முடியும். புத்தகத்தை பணத்தை கொண்டு தானே வாங்குகிறீர்கள். புத்தகங்களை பணத்தை கொண்டு தானே வாங்குகிறீர்கள். நீங்கள் நிம்மதியை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்கினாலே நிம்மதியை வாங்கி இருக்கிறீர்கள் என்று. இந்த நேரம் இருக்குல்ல, நீங்கள் நாளைக்கே செஞ்சு பாருங்கள். ஒரு மணி நேரம் எந்த வேலையும் பார்க்காதீங்க, மொபைல் மட்டுமே பாருங்கள். அதுதானே எப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆத்மார்த்தமாக பாருங்கள். 1 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. அதில் ரீல்ஸ் வரும், அதில் விளம்பரங்கள் வரும், டான்ஸ் வரும், பாட்டு வரும், சினிமா காட்சி வரும், என்னென்னமோ வரும். 1 மணி நேரம் நீங்களும் அப்படியே ஓட்டி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அதெல்லாம் ஓட்டி விட்டுருங்க. நீங்கள் பேசுகிறது வரும் பிடிக்கிறாங்க பாருங்கள். அதில் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பிடி சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னொரு அம்மா வந்து இந்த புடவை எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா, இதை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 800 ரூபா தான், எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 1200 ரூபா தான், கண்டிப்பாக வாங்குங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் 1 மணி நேரம் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மொபைலை மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு குழப்பமான மனநிலை, கசகசன்னு குரல்கள், ஒரு தெளிவற்ற சிந்தனை நிச்சயமாக இருக்கும். 1 மணி நேரம் புத்தகம் இன்னைக்கு வாங்குறீங்கல்ல, இந்த வாரத்தில் வாங்கின புத்தகத்தை எடுத்து 1 மணி நேரம் படிங்க. படிச்சுட்டு அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு 1 நிமிடம் கண்ணை மூடி பாருங்கள். ஒரு தெளிவான சிந்தனையும் குழப்பமில்லாத மனநிலையும் ஒரு அமைதியான சூழலும் உங்களை சுற்றி தழுவுவதை
உங்களால் உணர முடியும். அப்படி என்றால் இப்படி ஒரு ஆற்றலை, இப்படி ஒரு அற்புதத்தை, இப்படி ஒரு ஆசுவாசத்தை புத்தகத்தை தவிர வேற எந்த பொருளாலும் தர முடியாது என்றால், அப்படிப்பட்ட புத்தகத்தை வாங்குவதற்கும் புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்குமான ஒரு அற்புதமான விழாவாகத்தான் இந்த புத்தக திருவிழா இருக்கிறது. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடல் தவளையும் ஒரு கிணற்று தவளையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப இணை பிரியாத நண்பர்கள், அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க. ஒரு நாள் கடல் தவளை கிணத்து தவளையை பார்க்க வந்துருக்குது. அது தத்தி தத்தி வந்துச்சா, இல்லை ஆட்டோ பிடிச்சி வந்துச்சா, ஃப்ளைட் பிடிச்சி வந்துச்சான்னு தெரில, ஆனால் வந்துருச்சு. கிணத்து தவளையோட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. இப்போ கிணத்து தவளை கேட்குது, நீ கடல்ல இருந்து வர்றேன்னு அப்பப்போ சொல்கிறேன், கடல் எப்படி இருக்கும்? அது ரொம்ப பெருசாக இருக்கும் நண்பா அப்படிங்குது. பெருசானா அந்த கிணறு மாதிரி பெருசாக இருக்குமா அப்படிங்குது. சீச்சி, கிணறு ரொம்ப சின்னதுப்பா, கடல் ரொம்ப பெருசு. இப்போ பார், இந்த படியிலேருந்து அந்த படி வரைக்கும் தவி காமிக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு. இல்லை கிணறு ரொம்ப சின்னது, கடல் ரொம்ப பெருசு. உடனே அந்த கிணத்து தவளை சொல்லுது, நான் நம்ப மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கிணறை விட உலகத்தில் எதுவுமே பெருசு கிடையாது, இதுதான் பெருசு, நீ போய் சொல்கிற. உடனே கடல் தவளை நீ வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போயிடுச்சு. கூட்டு போய் அந்த பிரம்மாண்டமான கடலை காமிச்சிருச்சு. அப்படியே கிணத்து தவளை மலைச்சு போய் நிற்கிது. என்னப்பா அப்படிங்குது. ஒத்துக்கிறியா? உன்னோட கிணறு ரொம்ப சின்னதுன்னு ஒத்துக்கிறியா? இப்போ கிணத்து தவளை சொல்லியிருக்கிறது, இல்லை கிணறு சின்னது இல்லை, என்னுடைய அறிவு தான் சின்னது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த புத்தகம் நம்ம என்ன செய்யும் தெரியுமா? கிணற்று தவளையாக இருக்கிற நம்மை கடல் தவளையாக மாற்றக்கூடிய வல்லமை புத்தகம் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்றால், அந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தின் பல பகுதிகளை, பல சிந்தனைகளை, பல அனுபவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. தர்ம தீபிகை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு நூல். அந்த நூல் சொல்லுது, இந்த மோசமான துன்பம் நிறைந்த உலகத்துல நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ரெண்டு கனிகள் இருக்கிறது. ரெண்டு கனிகள் இருக்கிறது. ஒன்று புத்தகம், இன்னொன்று நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா, இல்லை நிலைக்கிறாங்களா, கடைசி வரைக்கும் வர்றாங்களாங்கிறத யாரும் இன்னைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஒருவேளை நண்பர்கள் கைவிட்டாலும் கூட நல்ல புத்தகம் நம்மை ஒருபோதும் கைவிடாது என்பதால், இந்த உலகத்தில், துன்பம் நிறைந்த உலகத்தில், சுயநலம் நிறைந்த உலகத்தில் நமக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கக்கூடியது இந்த புத்தகம் மட்டும்தான் என்பதை நம்ம இந்த கணத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே நம்ம புத்தகம் படிக்கிறோம், ஒரு தேநீர் சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறோம். இப்போ தேநீர் கோப்பையை வச்சிடறோம், புத்தகத்தையும் வச்சிடறோம். குடித்து முடித்த தேநீர் அங்கேயே இருக்கிறது, படித்து முடித்த புத்தகம் உங்கள் கூடவே வருகிறது. அவ்வளோதான். மற்ற பொருட்களுக்கும் புத்தகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது ஒன்றுதான். இன்னைக்கு எனக்கு ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள், இலக்கியத்தில் உயிர்நேயம். அந்த உயிர்நேயம் என்ன அப்படிங்கிறத நான் இதே மொபைலில் பார்த்ததை வச்சே நான் சொல்கிறேன். ஒரு வீடியோ, நடந்த சம்பவமாக ஒரு வீடியோ ஒன்று வந்தது, ஒரு சில நாட்களுக்குள்ளே வந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் யாரோ ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக வேகமாக போகுது. ஆம்புலன்ஸ் வேகமாக தானே போகும், இடையில எந்த வாகனம் வந்தாலும் அது நிறுத்தாது, அந்த சத்தத்தில் எல்லாரும் படக்குன்னு வழி விட்டுருவாங்க. இந்த வாகனமும் வேகமாக போகுது, இந்த ஆம்புலன்ஸ் வேகமாக போகுது. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன நாய்க்குட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணுது. அது மெதுவாக கிராஸ் பண்ணுது. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்ணணும்? டக்குன்னு நிறுத்திடுது, ஸ்லோ பண்ணி அப்படியே மெதுவாக நகர்ந்து அந்த குட்டி நாய் அந்த பக்கம் போகிற வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் வேகம் எடுத்து அந்த ஆம்புலன்ஸ் போகிறது. கீழே ஒருத்தர் பதிவு செய்திருக்கிறார், ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான், உயிர் என்றால் எல்லா உயிரையும் காப்பாற்றுவதற்காக. உள்ள இருக்கிற மனித உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முன்னாடி தத்தி நடந்து போகிற அந்த சின்னஞ்சிறிய உயிருக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். இதுதான் உயிர் நேயம். உள்ள இருக்கிறவங்க தான் உயிர்னு கிடையாது, முன்னாடி இருக்கிற எல்லா உயிரும் உயிர் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அது உயிர் நேயம். அது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தெரிந்திருக்கிறது. இன்னொன்று, ஒரு மீம்ஸ் படித்தேன். மீம்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒரு மீம்ஸ் படித்தேன். ஒரு வயதான பெரியவர், வயதானதான் அவர் பெரியவர், வயதான பெரியவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். அவரை பார்க்குறதுக்கு சில பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, 2 நாளாக நீங்கள் பார்க்குக்கே வரல, பதறி போயிட்டோம், என்னாச்சோன்ட்டு. நல்லா இருக்கீங்கல்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல, அப்புறம் பார்க்குக்கு வருவீங்கல்ல அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்கெல்லாம் யாராக இருக்கும்? அவரை மாதிரியே நண்பர்கள், வாக்கிங் போகிற நண்பர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க இல்லைன்னு வைங்க, வேறு யாராக இருக்கும்? அதே பார்க்கில் ஒருவேளை சுண்டல் விற்கிறவங்க, ஏன்னா பார்க்கில் மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க, சுண்டல் விற்கிறவங்களா இருக்கலாம், அருகம்புல் ஜூஸ் விற்கிறவங்களா இருக்கலாம். அவங்களும் கிடையாது.
ஒருவேளை துப்புரவு பணியாளர்களாக கூட இருக்கலாம், ஏன்னா அவர் அவங்களோடலாம் நல்லா பழகியிருந்தால் அவங்க கூட தேடி வந்திருக்கலாம். அவங்களும் கிடையாது. அந்த மீம்ஸில் அந்த பெரியவரை பார்க்க வந்தவங்கலாம் யார் தெரியுமா? அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய பறவைகள். அது கற்பனை காட்சி தான். அந்த பறவைகள்லாம் அவரை சுற்றி உட்காந்துக்கிட்டு சொல்லுது, 2 நாளாக நீங்கள் பார்க்குக்கு வரலன்னொடனே நாங்கள் பதறி போயிட்டோம், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நாளையிலேருந்து நீங்கள் வந்துடுவீங்கல்ல அப்படின்னு அந்த பறவைகள் அவரிடம் கேட்கிறது. இதுதான் உயிர் நேயம். சக மனிதர்கள் உங்களை தேடாவிட்டாலும் கூட நீங்கள் சிறிது நேரம் ஒரு பறவைக்கு நீங்கள் நேரம் கொடுத்தால், அன்பு செலுத்தினால், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை தேடாமல் போனாலும் அந்த சின்னஞ்சிறு உயிர்கள் உங்களை தேடும் என்பதுதான் உயிர் நேயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஒரு குறும்படம், சின்ன படம் தான். ஒரு குழாய், தண்ணி பிடிக்கிற குழாய் இருக்குது. ஒரு குழாயுடைய அந்த ஒரு முனையில் தண்ணி பீச்சி அடிக்குது, நிறைய தண்ணியாக வருது, நிறைய குழந்தைகள். அது ஒரு பணக்கார வீடு, பணக்கார பிள்ளைகள் தண்ணி அப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி எரிஞ்சு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ஓடுறாங்க, அப்படியே குழாயை மூடாமல் ஓடிடுறாங்க. இப்போ அந்த குழாயுடைய இன்னொரு முனை அப்படி இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறாங்க. அந்த குழாயில் தண்ணி வரலை, அது ஒரு பாலைவனம். நூற்றுக்கணக்கான பெண்கள் குடங்களோடும் குழந்தைகளோடும் கவலை தோய்ந்த முகங்களோடும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. இந்த தண்ணி பீச்சி அடிக்கிற குழாயை ஒருத்தர் வந்து மூடுறாரு, இந்த பக்கம் தண்ணி வருகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் வீணடிக்கிற பொருட்கள் அது நம்முடைய பொருட்கள், நம்ம காசில் வாங்கின பொருட்கள் நினைக்கிறோம். ஆனால் என் இனிய பெரியவர்களே, நாம் வீணடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் இன்னொருவருடைய தாகம். நம்ம வீணடிக்கிற ஒவ்வொரு பிடி சோறும் இன்னொருவருடைய பசி என்பதை நாம் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொண்டால் நாம் உயிர் நேயத்தோடு வாழ்கிறோம் என்று அர்த்தம். இதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா? கடையேழு வள்ளல்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 7 வள்ளல்களுமே பேரரசர்கள் கிடையாது. இதில் சேரனோ சோழனோ பாண்டியனோ கிடையாது. இந்த 7 பேருமே குறுநில மன்னர்கள், சின்ன சின்ன இடங்களை ஆட்சி செஞ்சவங்க. இவங்களைத்தான் வள்ளல்கள்னு நம்ம தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. ஏன்? நம்மளாம் நினைப்போம் பணம் இருந்தால் உதவி செய்யலாம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பணம் இருக்கிறவங்களாம் உதவி செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே யாருக்கு மனம் இருக்கிறதோ அவர்கள் தான் உதவி செய்வார்கள் என்பதற்கு இந்த கடையேழு வள்ளல்கள் ஒரு பெரிய உதாரணம். சின்ன சின்ன மன்னர்கள் தான். அவங்க பேர்லாம் உங்களுக்கே தெரியும். பாரி, காரி, ஓரி, ஆய், அதியன், நல்லி, பேகன். 7 பேர் வந்துருச்சுல. 7 பேர் தான் கடையேழு வள்ளல்கள். இங்கே 7 பேர் என்ன சாதிச்சாங்க அப்படின்னா, பாரி பற்றி உங்களுக்கே தெரியும். முல்லைக்கு தேர் கொடுத்தார். ஓரிங்கிறவர் என்ன பண்ணான்னா, தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு நாடுகளையே கொடுத்துருக்காரு. தாயா ஈரோடு நீ வச்சுக்கோ, ஈரோடு நாடு கிடையாது இல்லையா, சிங்கப்பூர் நீ வச்சுக்கோ, தாய்லாந்து நீ வச்சுக்கோ, இத்தாலி நீ வச்சுக்கோன்னு நாடுகளையே அவர் பாட்டு கொடுத்துருக்கிறார். யார்? ஓரிங்கிறவர். காரிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கார்? தன்னை நாடி புலவர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பொருட்கள் கொடுத்து குதிரையும் கொடுத்து விட்டுருக்கிறார். அப்படியே குதிரையில் ஏறி உட்காந்து மாவீரன் மாதிரி போப்பா அப்படின்னு சொல்லி குதிரைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆய் அப்படிங்கிறவர், ஆய் அண்டீரன் அவர் பேர், அவர் என்ன பண்ணியிருக்கார்? ஊர்களை கொடுத்துருக்கிறார். அவரே ஒரு குறுநில மன்னர், ஆனால் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு ஊர்களை கொடுத்துருக்கார். ஈரோடை வச்சுக்கோ, சேலத்தை வச்சுக்கோ, ராஜபாளையத்தை வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஊர் கொடுக்குறார். நள்ளிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவரை தேடி வருகிற புலவர்களுக்கு இனிமே இன்னொருத்தங்க வீட்டில் போய் இன்னொருத்தங்களை நாடி நிற்க முடியாத அளவுக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்கிறார். இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மொத்தமாக கொடுத்து சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு இருக்கிறார். பேகன் என்ன பண்ணார்? உங்களுக்கே தெரியும். மயிலுக்கு போர்வை கொடுத்தார். அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். இந்த 7 பேர் தான் கடையேழு வள்ளல்கள். இந்த 7 பேருமே சிறந்தவங்களா இல்லையா? சிறந்தவங்க தான். ஆனால் புறப்பொருள் வெண்பாமாலை என்கின்ற இன்னொரு இலக்கிய நூல் சொல்லுகிறது, இந்த 7 பேரில் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் 2 பேரை தான் பின்பற்ற வேண்டும்னு சொல்லும். 7 பேருமே சிறந்தவர்கள், கடையேழு வள்ளல்கள்னு கொண்டாடப்படுகிறவர்கள். ஆனால் 2 பேரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். யார் அந்த 2 பேர்? பாரியும் பேகனும். ஏன்? மீதி 5 பேரும் தன்னை நாடி வாசலுக்கு வந்து வாய்விட்டு கேட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த 2 பேர் மட்டும்தான் தனக்கு என்ன தேவை என்று சொல்லவே தெரியாத உயிர்களுக்கு உதவி செய்தார்கள். நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் ஒருத்தங்க கேட்காமையே உதவி செய்யும். ஏன் அப்படி செய்யணும்? நம்மளை கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்கிறதும் உதவி தான், கேட்காமையே நீங்களே போய் செய்கிறதும் உதவி தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஒரு உதவி கேட்டு வர்றாங்கன்னு வைங்க, நம்மளே ஒருத்தங்க கிட்ட உதவி கேட்டு போகிறோன்னு வைங்க, எப்படி இருக்கும் நம்ம மனசு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா?
ஐயா 4 நாளாக சாப்பிடவே இல்லை, போய் நம்ம பிச்சை எடுப்போம் அப்படின்னா சந்தோஷமாவா இருக்கும்? எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு பண உதவியோ, பிள்ளைகளுக்கு படிப்புக்காகவோ, ஒரு கல்யாணத்துக்கு அவசர தேவைக்காகவோ, வீடு கட்டும் போது பாதியிலே நின்றுட்டா பணம் புரட்டுறதுக்கோ, எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க வீட்டு வாசலுக்கு பணத்துக்காக போகும்போது கால் கூசுமா இல்லையா? மனசு குறுகுமா இல்லையா? வாய் தயங்குமா இல்லையா? அப்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வருகிறார் என்றால் அவர் உதவி மட்டும் கேட்கவில்லை, மான உணர்வையும் இழந்து வந்து நிற்கிறார். அப்போ அவர் கேட்காமலே இவருக்கு இந்த தேவை இருக்கிறது என்று உணர்ந்து நம்ம போய் செய்யும்போது அவருக்கு உதவி மட்டும் செய்யவில்லை, அவருடைய மானத்தையும் காப்பாற்றுகிற இடத்தில் இருக்கிறோம் என்பதால் கேட்காமையே உதவி செய்வது தான் உண்மையான ஈகை என்று, அதுதான் உண்மையான உயிர் நேயம் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அப்படி நம்ம செய்யணும்? எல்லா உயிரையும் நம்ம ஏன் சமமாக நினைக்கணும்? ஏன் நினைக்கணும் தெரியுமா? எல்லா உயிருமே நம்மளோட சீனியர். மனிதனை தவிர நீங்கள் பார்க்குற எல்லா உயிரினமும், அது நாயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், நரியாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளோட சூப்பர் சீனியர். நம்ம தான் லாஸ்ட். இந்த மனித உயிர் குலத்திலேயே கடைசியாக தோன்றிய உயிரினம் மனிதன். ரொம்ப 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 சின்னவங்க. நம்மளை விட மிகப்பெரிய முன்னோர்கள். நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி பார்த்தோன்னே ஒன்று நம்ம ஓடுவோம், இல்லைன்னா அதை விரட்டி ஓட வைப்போம். அந்த கரப்பாம்பூச்சி தோன்றி 500 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. கரப்பாம்பூச்சிக்கு நம்மளை பார்த்தா எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். உன்னை விட நான் எத்தனை நூற்றாண்டு காலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன், வந்தப்பையிலே என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறான் அவன். இந்த பொம்பளை என்னை பார்த்தாலே கத்திக்கிட்டு ஓடுது. நினைக்குமா? நினைக்காத? கரப்பாம்பூச்சி நினைக்கும்ல. நம்மளோட மிக மூத்த உயிரினம் கரப்பாம்பூச்சி. இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள், தேனீக்கள் எல்லாம் உலகத்தில் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, மனித குலம் 4 வருடங்களில் அழிந்து போய்விடும். அதோடைய உயிர் கண்ணி அப்படி ஒரு தொடர்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த திரைப்படங்கள் எல்லாம் வர்ற மாதிரி எல்லா சிலந்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரே வருஷத்தில் எல்லா மனுஷங்களையும் தின்னு தீத்துரும். அவ்வளோ ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. இதையும் அதெல்லாம் செய்யலைன்னா அதுக்கு நம்மளை மாதிரி அறிவில்லை. 6வது அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் வாழவே முடியாது. 6வது அறிவு இருக்கிறதுனால தான் யாரையும் வாழ விடாமல் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இப்படி ஒரு அறிவு நமக்கு இருக்குல்ல. அப்படி இப்போ கரப்பாம்பூச்சி ஒரு புத்தகம் எழுதுதுன்னு வைங்க, இப்போ நம்மளாம் புத்தகம் எழுதுறோம்ல, கரப்பாம்பூச்சி புத்தகம் எழுதுச்சுன்னா ஒரு 3000-4000 பக்கத்தில் அது புத்தகம் எழுதுச்சுன்னா மனுஷனுக்கு எத்தனை பக்கம் கொடுக்கும் தெரியுமா? 4 பக்கம் 5 பக்கம் தான் கொடுக்கும். ஏன்னா அவ்வளவு பின்தங்கி வந்தவர்கள் நம்ம, அவ்வளவு சிறியவர்கள், அவ்வளவு எழுத வேண்டியது மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிறது என்றால் நாம் எல்லா உயிரும் இந்த உலகத்தில் வாழத்தான் வருகிறது. இது மனிதனுக்கான உலகம் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமான உலகம் என்பதை முதல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாமே நம்ம தான் சாதிச்சோன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். 2 பேர் இறந்து மேலுலகத்துக்கு போயிருக்கிறாங்க. இறந்து மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் யாருன்னா ஒரு பெரிய பணக்காரர், இன்னொருத்தர் அவர்கிட்ட வேலை பார்த்தவர். 2 பேருமே ஒரே நேரத்தில் இறந்து மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. யார் சொர்க்கத்துக்கு போகிறது, யாருக்கு நரகத்துக்கு போகிறதுன்றத கடவுளே வந்து சொல்வார் அப்படின்ட்டாங்க. இந்த பணக்காரர் வேலைக்காரரை கொஞ்சம் அப்படி நக்கலாக பார்த்துட்டு நிற்கிறார். வேலைக்காரர் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். இங்கேயும் இந்த மனுஷன் வந்துட்டாரே அப்படின்னு அவர் நின்றுட்டுருக்கிறார். இப்போ கடவுள் நேராக வர்றாரு, 2 பேரையும் பார்க்குறாரு. வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, இவரை நரகத்துக்கு அனுப்புங்க அப்படின்ட்டார். வேலைக்காரரை கூட்டு போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு. இப்போ இந்த செல்வந்தருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்னையா சொல்கிறீங்க? அவன் என்கிட்ட வேலை பார்த்தவன், அவன் சொர்க்கத்துக்கு போவான், நான் நரகத்துக்கு போவானா? இங்கே பாரு, இங்கே வந்துட்டால் எல்லோரும் சமம். பணக்காரங்க, ஏழை, வேலை கொடுத்தவர், வேலை வாங்கினவர்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் செய்கிற செயல் தான் சொர்க்கமான நரகமானு தீர்மானிக்குது. சரிங்க, அப்படி என்ன சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி அவர் சாதிச்சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மாடு பசியில் தண்ணி தாகத்தில் ஒரு குளத்துக்கு வந்துச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு. வரும்போதே அது மயங்கி விழுந்துருச்சு. குளத்து பக்கத்தில் வரும்போது இவன் பார்த்தவன் ஓடி வந்து தண்ணி அள்ளி அள்ளி கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு ஊட்டி இந்த மாடை மயக்கம் தெளிவிச்சு அனுப்பி வச்சாரு. அந்த மாட்டுக்கு நேயம் காட்டியதால் இவர் இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த குளத்தை வெட்டினவனே நான் தான். குளத்துலேருந்து தண்ணி மூண்டு கொடுத்தவனுக்கு சொர்க்கம், குளம் வெட்டினவனுக்கு நரகமா? இது என்ன நியாயம் அப்படின்னு இருக்கிறார். இந்த குளத்தையும் நான் தான் வெட்டினேன் தெரியுமா? உடனே கடவுள் சொன்னார், நல்லா தெரியுமே, நீ தான் குளம் வெட்டின செலவை விட 2 மடங்கு செலவு பண்ணி அங்கே ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கியே, அதை வச்சு எனக்கு தெரியும் நீ தான் வெட்டின. சிரித்து கொண்டே கடவுள் சொல்லியிருக்கிறார், அவன் செய்தது தர்மம், நீ செய்தது விளம்பரம்.
விளம்பரத்துக்கு ஒரு நாளும் சொர்க்கம் கிடைக்காது, உண்மையான தர்மத்துக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர் சொன்னார் என்றால், நாம் இன்னைக்கு நிறைய நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நல்லதுல ஏன் செய்கிறோம்னா 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே மனதார யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட செய்யும். இது மனிதனுடைய ஒரு கெட்ட குணம். எது செஞ்சாலும் அதை கொண்டு வந்து ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது. எப்படி இப்படி ஆனோன்னே தெரியல. மற்ற உயிரினம் ஏதாவது இப்படி செய்தா சார்? நம்ம வீட்டு நாய் இப்படி செய்தா? இப்போ நாய் என்னுடைய எஜமானர் மேல் நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அவர் கூப்பிட்டா அவங்க மனைவியே 10 தடவை கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்னை ஒரு தடவை கூப்பிட்டாலே நான் ஓடி போய் அவர் முன்னாடி நின்று 30 தடவை வாலாட்டுவேன். அவர் எப்படி மோசமான சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு என்னைக்காவது எழுதி போட்டிருக்கா? போட்டால் அது எவ்வளோ அவமானமாக இருக்கும். யானை என்னைக்காவது சொல்லியிருக்கா, இன்றைக்கு மட்டும் நான் 58 பேருக்கு ஆசீர்வாதம் செய்தேன். அதில் ஒருத்தன் என் பக்கத்தில் செல்ஃபி எடுக்கிறதுக்காக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஓங்கி அப்பலாம் போல இருந்தது. இருந்தாலும் கோவப்படுவது மனித குணம், நாம் அதை செய்யக்கூடாது என்று அமைதியாக இருந்தேன் அப்படின்னு என்னைக்காவது யானை சொல்லியிருக்கா? சொன்னால் என்ன ஆகும்? மற்ற உயிரினங்கள் நமக்கு செய்கிற, இந்த உலகத்துக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் சொல்லி காட்ட ஆரம்பித்தால், விளம்பரப்படுத்த ஆரம்பித்தால், மனுஷன் முகங்காட்டவே முடியாது. என்ன உன் நாய் இப்படி சொல்லுது உன்னை பற்றி, என்ன உன் மாடு உன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிச்சு, நடக்குமா நடக்காதா? இப்போ எந்த உயிரினத்துக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தியே கிடையாது. மழை என்னைக்காவது சொல்லியிருக்கா, நான் 100 சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு பெய்து இருக்கிறேன், ஒரு 10 வேளை இவங்க சந்தோஷமாக தண்ணி சாப்பிட்டு தாகம் தீர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்குதா? ஒரு கௌதமன் ஒரு கவிஞர் எழுதினார் சின்ன கவிதை, எந்த மழை துளியிலும் உபயம் எழுதியதில்லை மேகங்கள். எந்த மழை துளியிலும் உபயம் எழுதியதில்லை மேகங்கள். மேகம் நினைச்சிச்சுன்னா ஒவ்வொரு மழை துளியிலையும் தான் பேரை எழுதி எழுதி விட்டுருந்தா எவ்வளோ மோசமா இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிரினமும், எந்த இயற்கையின் படைப்பும், எந்த இயற்கையின் ஆசீர்வாதமும் தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்வதே இல்லை. ஆனால் ஒற்றை ஒரு உயிரினமாக இருக்கிற மனித குலம் இவ்வளவு மோசமாக போயிருக்கிறது. காமராஜர் ஒரு தடவை தஞ்சாவூர் பக்கம் போயிருக்கிறார், நண்பர்களோட போயிருக்கிறார். ஒரு சின்ன கோவில் பார்க்கறதுக்கே அழகாக இருந்திருக்கு. இவங்க கொண்டு வந்த சாப்பாடு அங்கே வெளியில் வச்சு சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டுட்டு கோவிலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. வந்தோடனே காமராஜர் சிரிச்சுட்டே இருந்திருக்கிறார். அவர் நண்பர் கேட்டிருக்கிறாரு, என்னங்க திடீர்னு சிரிக்கிறீங்க? இல்லை இந்த கோவில் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, இதை கெட்டின சிற்பி பேர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லையே, எங்கேயுமே இல்லையே. இந்த கோயிலை கெட்டின சிற்பி பேர் எங்கேயுமே இல்லை. ஆனால் 300 ரூபாய்க்கு ஒருத்தர் உள்ள ஃபேன் வாங்கி போட்டு 8 பேர் அதை எழுதியிருக்கிறான். அதை நினச்சி சிரிச்சேன் அப்படின்னாராம் காமராஜர். நம்ம செய்கிற உபயம் என்பது காலத்தை தாண்டி நிலைத்து நிற்க வேண்டுமே தவிர, நம் பெயரை எழுதி வைப்பதால் மட்டுமே நிலைத்து நின்றால் அது உண்மையான உயிர் நேயமாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே அப்படித்தான் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற செல்வம், நம்ம சேர்த்த செல்வம், நமக்கு கிடைத்திருக்கிற செல்வம் எல்லாமே நம்மளோடது அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு மோசமான சிந்தனை. இறையன்பு சார் தான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். நம்ம இவ்வளோ நாள் நினைப்போம்ல, மனுஷங்க ஏங்க இப்படி ஏற்றத்தாழ்வாக இருக்கிறாங்க, இறைவன் தான் இந்த பூமியை படைச்சான்னு உண்மையாக இருந்தால் நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கணும். பண வசதியிலையாவது ஒருத்தர் பணக்காரர் இருக்கார், ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார். ஏன் கடவுள் இப்படி படைச்சார்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இதுக்கான பதிலை இறையன்பு சார் எழுதின அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். நபிகள் நாயகம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக அவர் எழுதியிருந்தார். நபிகள் நாயகம் அவர் கூட அக்பர் அலின்னு அவருடைய உறவினர் ஒருத்தர் கூடவே இருப்பார். அவர் கூட எப்பயுமே அவருடைய சீடர்கள் நண்பர்கள் கூடவே இருப்பாங்க. திடீர்னு நபிகளை பார்க்க யாராவது வரும்போது ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஒருத்தவங்க அப்படி தான் பேரிச்சம்பழம் கொண்டு வர்றாங்க. நபிகள் இதை எல்லாருக்கும் பிரித்து கொடு அப்படிங்கிறார். இப்போ அக்பர் அலி கேட்குறார், நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்கவா, இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கவா? நான் கொடுத்த மாதிரியே கொடு அப்படின்ட்டு போயிடுறார். இவர் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறார். சில நாட்கள் போகிறது, யாரோ ஒருத்தவங்க திராட்சை பழம் ஒரு கூட நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நபிகள் சொல்கிறாரு, எல்லாருக்கும் பிரித்து கொடு. நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்கவா, இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கவா? நான் கொடுத்த மாதிரியே கொடுத்துரு. இவர் மறுபடியும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குறார். இப்போ கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இறைவன் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரியணும்னு ஒரு ஆசை வரும்ல. இன்னொரு நாளைக்கு ஈச்சம்பழம் யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க எப்படி கொடுக்கணும்னு. உடனே கூட இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டாம், இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்லுங்கள். அதான் கேட்குறாங்கல்ல கொடு அப்படின்ட்டு போயிட்டார். நபிகள் நாயகம் போனோடனே இந்த அக்பர் அலி என்ன பண்ணுறாரு, ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 20, ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்காம இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு கூடிய கவுத்திட்டார். இந்த ஒன்றுமே கிடைக்காதவங்க, 1, 2 கிடைச்சவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் நபிகள் நாயகத்திட்ட போகிறாங்க. நிறைய கிடைச்சவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்க. இந்த ஒன்றுமே கிடைக்காதவங்க இவர்கிட்ட உங்கள் உறவினர் இப்படி பண்ணிட்டார். எப்படி பண்ணார்? இந்த அவருக்கு நிறைய கொடுத்தாரு, எனக்கு 2 தான் கொடுத்தார், இவருக்கு ஒன்றுமே கொடுக்கல, அந்த அவருக்கு 1 தான் கொடுத்தார்.
சிரிச்சுக்கிட்டே நபிகள் சொல்லியிருக்கிறார், ஒருத்தருக்கு நிறைய கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. நிறைய கிடைத்தவர் தன்னிடம் இருப்பதில் ஒரு பகுதியை ஒன்றுமே கிடைக்காதவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறைவன் ஏற்பாடு. அதை நீங்கள் செய்தீர்களா? இறைவன் கொடுப்பதாக இருந்தால் இப்படித்தான் கொடுப்பான், சரிசமமாக கொடுக்க மாட்டான். ஒருத்தனுக்கு நிறைய கொடுப்பான், ஒருத்தருக்கு குறைவாக கொடுப்பான். ஏன்? எனக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு எனக்கே தெரியும்ல, ஒருத்தட்ட ஒன்றுமே இல்லைன்னு எனக்கே தெரியும்ல. அப்போ என்கிட்ட இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒன்றுமே இல்லாதவனுக்கு நான் கொடுக்கிறேனா இல்லையா என்பதை இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான். இப்போ நம்மக்கிட்ட நிறைய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது இல்லாதவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் ஏற்பாடு. அதுதான் உண்மையான உயிர் நேயமாக இருக்கிறது. அந்த நேர்மை நம்மக்கிட்ட இருக்கணும். முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாருங்க, இப்போ கனடாவில் இருக்கிறார். அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது, இலங்கை தமிழர். கொக்குவில் அப்படிங்கிற ஊரில் பிறந்து அவருடைய புத்தகம்லாம் இங்கே இருக்கும், கண்டிப்பாக வாங்கி படிங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாசிப்பு அனுபவம் தமிழ்லேயே வேணும் அப்படின்னா முத்துலிங்கத்தோடைய எழுத்தை தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அவர் இலங்கையில் பிறந்து எல்லா கண்டங்கள்லையும் பணியாற்றிருக்கிறார். ஐநா சபையில் இருந்திருக்கிறார், உலக வங்கியில் வேலை பார்த்துருக்கிறார், இப்போ கனடாவில் இருக்கிறார், அவங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அப்போ எல்லா கண்டத்தை பற்றியும் அவருக்கு தெரியும், அங்கே இருந்து வேலை பார்த்துருக்கிறார், சுற்றுலா பயணியாக இல்லை. அவருடைய எழுத்து அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். அவர் ஆப்பிரிக்காவில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது அந்த கடைநிலை ஊழியர்னு ஒருத்தர் இருப்பார்ல, கடைசியாக இருக்கிறவர் அவர் தான். ஒரு படிப்பறிவு இல்லாதவர், இந்த ஏண்ட வேலை எடுத்த வேலை செய்கிறவர், பியூன் மாதிரின்னு வைங்களேன். ரொம்ப குறைந்த சம்பளம் தான் அவருக்கு. ஆனால் அவர் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கிறார். அவருக்கு வந்து வேலையில் சேர்ந்த உடனே என்னென்ன அலவன்ஸ் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிடுவார். இப்போ எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்காங்க, இந்தாங்க எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தாங்க, அவங்களையும் இதில் சேருங்க அப்படின்னு நாள் வந்து இவர்கிட்ட கொடுப்பார். சரின்னு கொடுத்துருவார். கொஞ்ச நாள் ஆனோடனே திருமணம் ஆயிரும். உடனே சொல்லுவார், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் மனைவி இதில் சேருங்க. ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர் கூட அந்த அலவன்ஸ் ரூபாய் கூடும். அதே மாதிரி குழந்தை பிறகுது, மொதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வதுல 2 குழந்தை பிறகுது. அதுக்கும் வந்து ஃபார்ம் கொண்டு வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. அப்பா ஒத்த பைசா விட மாட்டேங்கியே, கரெக்டாக இருக்கிற அப்படின்னு இவரும் எழுதி கொடுக்குறார். எல்லாத்துக்கும் உரிய அந்த படியே இவர் வாங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் வர்றாரு, 2-3 நாள் கழித்து சம்பளம் போடுகிற தினம் ஒரு ஃபார்மோட வர்றார். என்ன அடுத்து மறுபடியும் குழந்தை பிறந்துருச்சா? இல்லை, என்னுடைய 2 குழந்தைகளும் இறந்து போயிடுச்சு. அச்சோ, என்னப்பா என்ன செய்யணும்? நீ இப்போ லீவ் எடுத்துகிட்டு போ. இல்லை, போகத்தான் போகிறேன், நீங்கள் இன்னும் 2 நாளில் சம்பளத்துக்கு பட்டியல் அனுப்புவீங்கல்ல, அதுக்கு முன்னாடி அந்த 2 குழந்தைகளுக்குரிய அலவன்ஸை கட் பண்ணிடுங்க, அதுக்கு தான் ஃபார்ம் கொடுக்க வந்து. அப்படி மிரண்டுறாரு. நீ ஏற்கனவே வறுமையில் வாடுறப்பா, இவ்வளோ பெரிய குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஏழ்மையில் இருக்கிறவன், உன் சம்பளமே ரொம்ப குறைவு தான். இப்போ எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற உன் குழந்தை இறந்து போனது யாருக்கும் தெரியாது, அதனால் இருக்கட்டுமே, இது எதுக்கு கட் பண்ணணும், யாருக்கும் தெரியாதுல்ல. அந்த கடைநிலை ஊழியன், கல்வி அறிவு இல்லாதவன், அந்த ஏழ்மைப்பட்ட மனிதன் பதில் சொல்லியிருக்கிறான், இது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும்ல. இதுதான் நேர்மை. யாரும் பார்க்கிற போது ஒழுக்கமாக இருப்பது அல்ல நேர்மை. யாருமே பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழலிலும் யார் ஒருவர் ஒழுக்கமாக தனக்கு உண்மையாக இருக்கிறாரோ அதுதான் நேர்மை. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், தன்னெஞ்சறிவது பொய்யற்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லையாங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல. அப்போ நம்ம மனதுக்கு நாம் உண்மையாக இருப்பது தான் இந்த உயிர்களை நேசிக்கிற உண்மையானது அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு ஒரு பழைய நூல் இருக்குது. நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு வழி சொல்லுது. நீங்கள் நோன்பு இருக்கணும், விரதம் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், நல்லது செய்யணும், அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. 5 விஷயம் சொல்லுது. பஞ்ச மூலம்னா 5, சிறு பஞ்ச மூலம் 5 வழிகள். என்னென்னா, குளம் வெட்டணும், மரம் நடணும், ஏழை மக்கள் இருக்கிற இடத்துல கிணறு வெட்டணும், விவசாய வயல் தரிசு நிலத்தை மாற்றி விவசாய நிலமாக மாற்றணும், பாதை போட்டு தரணும். இந்த 5 நம்ம செய்கிறோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவோம். ஆனால் இதை எப்படி செய்யணும்? விளம்பரம் இல்லாமல் செய்யணும். இது வந்து சொர்க்கத்துக்கு செல்லும் வழின்னு சிறுபஞ்சம் மூலம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மன்னர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த கடையேழு வள்ளல்கள் ஆய் அண்டீரன் பற்றி சொன்னேன் இல்லையா, ஆய் அண்டீரன் எல்லாருக்கும் நல்லது செய்வான். அவர் கூட பழகின புலவர் சொல்லுகிறார், இவன் இன்னைக்கு நல்லது செஞ்சோம்னா நாளைக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குங்கிறதுக்காக நல்லது செய்ய மாட்டான். தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய சான்றோர்கள் இதை செய்தார்கள் என்பதற்காகவே இவன் நல்லது செய்கிறான். சொர்க்கம் கிடைக்காட்டாலும் அவன் செய்வான், நரகம் கிடைக்கும்னு சொன்னா கூட அவன் நல்லது செய்வான். ஏன்? எங்க முன்னோர்கள் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் இப்படித்தான் நேர்மையாக இருந்திருக்கிறார்கள், உண்மையாக இருந்திருக்கிறார்கள். அதை நான் பின்பற்றுவேன். அதுதாங்க நெறி. நம்ம தாத்தாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. எங்க தாத்தா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கிறார். அப்ப நான் அப்படிதான் இருப்பேன்.
எங்கள் அப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறார். நான் அப்படித்தான் வளருவேன். பிற பெண்களை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் என்று எங்கள் அம்மா சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நான் இப்படி வாழ்கிறேன் என்று வீட்டில் உள்ள முன்னோர்கள், முன்னத்து ஏர்கள் காட்டிய நல்ல வழியில் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அப்படி வளர்கிறார்களா, இல்லை அவர்களை நாம் அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற கேள்விக்கு நாம் விடையை தேடிவிட்டோம் என்றால் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யலாம். இதை நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் பொது நலம் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, நல்லது செய்கிறதுலாம் பொது நலம். இல்லை இல்லை, இது சுயநலம். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதால நமக்கும் நல்லது நடக்கும் என்கின்ற சுயநலம். ஹாரியட் லூயிஸ் ஜெரோம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், வெளிநாட்டு எழுத்தாளர், அவர் ஒரு சின்ன கதை ஒன்று எழுதியிருந்தார். அது ஒரு நல்ல பனிக்காலம். வெளிநாட்டிலலாம் உங்களுக்கே தெரியும், பனிலாம் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் சார் வந்திருக்கிறாங்கல்ல, பனி அப்படியே பொழியும். இங்கே மழை பெய்கிற மாதிரி பனி அப்படியே பெய்யும். ஒரு இரவு நேரம் பயங்கரமாக பனி விழுகிற ஒரு நேரம், ஒரு வீட்டின்ல அந்த முன்கூரை மாதிரி இருக்கும்ல, மரத்தில் செய்யப்பட்ட கூரையில் சின்ன சின்ன சதுரமாக இருக்கும். அங்கே ஒவ்வொரு சதுரத்திலையும் ஒரு புறா இருக்குது, ஓரளவு கதகதப்பாக தன்னை பாதுகாத்துக்கிட்டு. அந்த வீட்டுக்கு எதிர்க்க ஒரு மரம் இருக்குது, அங்கே நிறைய சின்ன சின்ன குருவிகள் இருக்குது. ராபின் பறவைன்னு சொல்லுவாங்க, குட்டி சிட்டுக்குருவி மாதிரி. அந்த பறவையெல்லாம் அப்படியே அந்த பனியில் நனையுது. இப்போ அந்த பறவைகள்லாம் அந்த புறா கிட்ட கேட்குது, ரொம்ப பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எங்களால் வேறு எங்கேயும் போக முடியாது, இரவு நேரம் விடிகிற வரைக்கும் நீங்கள்லாம் பெரியவங்க தானே எங்களை விட, கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். எப்படிப்பா உதவி செய்ய முடியும், நாங்கள் என்ன பங்களாவா கட்டி வச்சுருக்கோம், நாங்களே இந்த சின்ன இடத்துல தானே இருக்கிறோம். இந்த குருவிகள்லாம் சொல்லுது, உங்களை விட நாங்கள் ரொம்ப குட்டியானவங்க தானே, உங்கள் சிறகுகளுக்குள்ளே நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா விடிகிற வரைக்கும் இருந்துட்டு காலையில் போயிடுவோம், ஏன்னா இந்த மரமே உறைஞ்சி போச்சு, இன்னும் நேரம் ஆக ஆக நாங்களாம் செத்து போயிடுவோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு அந்த சின்ன சின்ன குருவிகள்லாம் ரொம்ப மன்றாடி கேட்குது. இந்த புறாக்களுக்கு மனசே கேட்கல, ஐயோ நம்மளோட சின்ன உயிரினங்கள் நம்மளை கெஞ்சுதுன்ட்டு, சரி வாங்கப்பா கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாங்க வாங்கன்னு எல்லா புறாவும் கூப்பிடுது. ஒரே ஒரு புறா மட்டும் சொல்லுது, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, நமக்கே இடம் இல்லை, நம்மளே ஒரு 15 பேர் தான் இருக்கும், அவங்க 30-40 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் 2 பேர் 3 பேர் வந்து இடிச்சுக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம், நாளைக்கு நம்மளே ஒரு வேளை கீழே விழுந்து கூட செத்து போயிடுவோம், தயவு செஞ்சு உதவி செய்யாதீங்கன்னு ஒரு புறா மட்டும் சொல்லுது. ஆனால் மற்ற புறாக்கள் அப்பெல்லாம் ஒரு உயிர் கெஞ்சும் போது விட முடியாதுப்பா, வரட்டும்ப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு எல்லாம் அதை இருக்குள்ளே 2 பேர் 3 பேர்னு அந்த குட்டி குருவிகளை அரவணைச்சிக்குது. காலையில் விடியுது, சூரியன் பொலன்னு லைட்டாக வர்றான், எல்லா பறவைகளும் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குது, ரெக்கைக்குள் இருந்து இந்த குட்டி குட்டி குருவியெல்லாம் சிறகடிச்சு வெளியே வருது. அந்த யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சுல்ல, அந்த புறா செத்து கீழே விழுகிறது. ஏன்னா விடிய விடிய பெஞ்ச பனியில் அது உறைஞ்சு போயிடுச்சு. இந்த புறாக்கள் ஏன் சாகலை தெரியுமா, ஒவ்வொருத்தர் ரெக்கைக்குள்ளேயும் 2 குருவி 3 குருவி இதை கட்டி அணைத்து கொண்டு இருந்ததால் இதனுடைய உடல் வெப்பம் அவர்களுக்கும் அதனுடைய வெப்பம் இவர்களுக்கும் கடத்தப்பட்டதால் உதவி செய்தவைகள் பிழைத்து விட்டன. உதவியே செய்ய மாட்டேன்னது உறைஞ்சு போய் இறந்து போச்சு. ஆனால் இன்னொருக்கு உதவி செய்வது என்பது பொதுநலம் மட்டுமல்ல, அது சுயநலம். தர்மம் தலை காக்கும் என்று நம் பெரியவர்கள் சொன்னது வெற்று வார்த்தை இல்லை. ஒரு இடத்தில் செய்கிற தர்மம் இன்னொரு இடத்தில் நம் தலை காக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளும். இதைத்தான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். உதவி செய்கிறவன் தான் உயிர் வாழ்வான், உதவி செய்யாதவன் செத்த பிணத்துக்கு சமம் என்று அவ்வளவு கடுமையாக வள்ளுவன் சொன்னார். என்றால் இந்த வாழ்க்கை ஒப்புரவாக வாழ்வதற்கான வாழ்க்கை. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ராமாயணத்தில் நீங்கள் கேள்விப்பட்டது தான், ரொம்ப சாதாரணமாக ஒரு காட்சி. சீதை ராமன் கூட கிளம்பிட்டாங்க, நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இப்போ நாட்டை விட்டு கிளம்பும் போது சுமந்திரன் அவங்களுடைய மந்திரி இவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு அங்கே போய் என்ன சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொருத்தட்டே கேட்குறார். இப்போ சீதைக்கிட்டே கேட்குறார் சுமந்திரன், அங்கே போய் என்ன சொல்லணும். சீதை சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல மருமக, அத்தையர் 3 பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள், நான் ஒரு பொற்பூ வளர்க்குறேன், கிளிகள் பறவைகள்லாம் வளர்க்குறேன், அதையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடணும்னு என் தங்கைகளுக்கு மறக்காமல் சொல்லிடுங்க. இவ எத்தனை நாள் போகிறா, 14 வருஷம் காட்டுக்கு போகிறா. இவளே திரும்பி எப்போ வருவா எப்படி வருவான்னு தெரியாது. இந்த பறவையும் பூவும் எக்கேடு கெட்டு போனால் நம்மளுக்கு என்ன, இப்போ நம்மளே நினைப்போம்ல, நானே இப்படி நாட்டை விட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறேன், அந்த பறவை எப்படியும் போட்டுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சீதை அந்த பறவைகளை அந்த பூக்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு என் தங்கச்சிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த காட்சி முடிஞ்சிருது. இந்த அன்பு இருக்கு இல்லையா, ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினச்ச அன்பு இவளுக்கு எப்படி கிடைக்குது தெரியுமா. காட்டில் ராவணன் சீதையை தூக்கிட்டு போகிறான், யார் காப்பாற்ற வர்றா, ராமனும் பக்கத்தில் இல்லை, இலக்குவனும் பக்கத்தில் இல்லை, ஜடாயு என்கின்ற ஒரு பறவை அந்த ராவணனோடு போரிட்டு தன் சிறகுகளை இழந்து தன் உயிரையே விடுகிற சூழ்நிலைக்கு வந்துடுது.
அப்போ ஒரு பறவைக்கு உயிர் நேயத்தோடு நாம் மனசு கொடுத்தால் நம் உயிரை காப்பாற்றுவதற்கு தன் உயிரையும் கொடுத்து காப்பாற்ற இன்னொரு பறவை வரும் என்று கம்பன் நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அப்படியே நடக்குது பாருங்க. ஒரு பறவைக்கு உதவி செஞ்சா இன்னொரு பறவை உதவி செய்யும். இப்போ ஜடாயு நடந்த விஷயத்தை சொல்லிட்டு இறந்து போயிடுது. இப்போ ஒருத்திக்காக தன் உயிரையே ஒரு பறவை கொடுக்குது. இந்த பறவைக்கு என்ன கிடைச்சது? தசரதனுக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஜடாயுக்கு கிடைச்சது. தசரதன் இறந்து போனார். யார் ஈமச்சடங்கு செய்யணும்? ராமன் செய்யணும். ராமன் அங்க இல்லை. ஆனால் தன் தந்தைக்கு செய்ய முடியாத ஈமச்சடங்கை தன் தந்தையின் நண்பனான ஒரு பறவைக்கு பரம்பொருளே வந்து செய்திருக்கிறது என்றால், ஆபத்தில் இருக்கிற ஒருவரை காப்பாற்றும் போது நமக்கு என்னென்னமோ கிடைக்கும் என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. என் இனிய பெரியவர்களே, இங்கே பக்கத்தில் ஒரு குட்டி கதை தான் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கோயம்புத்தூரில் நாக்கி பிரசாத்னு அவர் பேர். சின்ன கதை தான். லோன் அப்படின்னு, வீடு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தலைப்பு. ஒரு கணவன்கிட்ட மனைவி வந்து சொல்கிறாங்க, எங்க நல்ல வேலை 2 மாதமாக நம்ம அலைஞ்சு திரிஞ்சு லோன் கிடச்சிருச்சு, செக்கு வந்துருச்சு, நீங்கள் உடனே போய் வீட்டு வேலையை ஆரம்பிங்க. 2 மாதமாக வீடு அப்படியே பாதியில் நிற்கிது, எல்லாரும் நம்மளை கேள்வியாக கேட்குறாங்க, டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிருங்க. இப்போ அந்த செக்கை கையில் வச்சுக்கிட்டு கணவர் சொல்கிறார், இல்லைம்மா இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு ஆரம்பிப்போம். என்னங்க இப்படி உளர்றீங்க? வீடு அப்படியே பாதியில் நிற்கிதுங்க, பணம் கையில் வந்துருச்சுங்க, வேலையை பாருங்கள். இல்லை நேற்று தாம்மா நான் போய் பார்த்தேன், நம்ம ரொம்ப நாளாக வீட்டு கெட்டாமல் அப்படியே விட்டுட்டோம்ல, அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஒரு குருவி கூடு கட்டி இருக்குது, இப்போ தான் முட்டை போட்டிருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சா அது குஞ்சு பறவைகளோட கொஞ்சம் பெருசாகி வீட்டை விட்டு வெளியில் போயிடும். நமக்கு வீடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த பறவைகளுக்கும் வீடு முக்கியம் தானம்மா. நாம் வாழ்கிறதுக்காக வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் இன்னொரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களாக சென்ற பிறகு நாம் வீட்டை கட்டி குடியேறுவோம், அதுவும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருக்கட்டும். இவ்வளோதாங்க ஒரு எளிய வாழ்க்கை. நம்ம சுற்றி இருக்குல்ல எல்லா உயிர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன இடத்தை கொடுத்து வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். முபாரக் அப்படின்னு ஒரு இளைஞன் ஒரு சின்ன கவிதை எழுதினான். வீட்டில் முடங்கி கிடக்கிற பெரியவர்களுக்கு சோறு பொங்கும்போது வாசலில் முடங்கி கிடக்கிற நாய்களுக்கும் சேர்த்தே ஒரு பிடி போடுகிற அம்மாவின் அன்பில் தெரிந்து கொண்டேன் மனிதம் என்றால் என்ன என்பதை. அதுதாங்க மனிதம். என் கூட வாழ்கிற மனிதர்களுக்கு மட்டும் செய்கிறதா மனிதம்? என்னையே நம்பி அந்த தெருவிலே வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் செய்வது தான். அதைத்தான் நம்ம பக்தியும் சொன்னது. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நீங்கள் இன்னொரு மனிதனை காயப்படுத்தாமல் அன்போடு பேச கற்றுக்கொண்டாலே அதுவே ஒரு மிகப்பெரிய உயிர் நேயமாகத்தான் இருக்க முடியும். ஆரூர் தமிழ்நாடன் என்றவர் ஒரு சின்ன ஹைக்கூ கவிதை எழுதினார். ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்தோம், சங்க இலக்கியத்திலேருந்து வந்தோம்ல, ஹைக்கூ கவிதையோடு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். ஹைக்கூ கவிதை ஒன்று எழுதினார். ஒரு சிறுவன் தூண்டில் போட்டிருக்கான், குளத்தில் மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தூண்டில் போட்டிருக்கான். தூண்டில் சிறுவன் அவன் முகத்தில் பசி, இறக்கப்பட்ட மீன் இரையை கடித்தது. தூண்டில் சிறுவன் முகத்தில் பசி, இறக்கப்பட்ட மீன் இரையை கடித்தது. அந்த மீன் பார்க்குது, ஐயோ இந்த பையன் ரொம்ப நேரமாக அதை போட்டுட்டே உட்காந்துருக்கான், பசியோடு இருக்கான், நம்ம தானே யாராவது ஒருத்தங்க பசியாற்ற முடியும்னு அது வேணுனே போய் அந்த புழுவை கடித்து சாப்பிட்டது. அவனுக்கு உணவாக போனது. நம்ம உயிர் நேயம் என்று நாம் செய்கிறதைத்தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் எத்தனையோ உயிரினங்கள் நம் பக்கத்திலேயே இருந்து நமக்கான வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் பழனி பாரதி காடு அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார். இதோடு முடிச்சிருவோம். உயிர் நேயம் தானே, மற்ற விலங்குகளையும் நம்மளையும் ஒப்பிட்டு ஒரு சின்ன அழகான கவிதை. இப்போ இதையெல்லாம் கேட்குறார் பழனி பாரதிங்கிற கவிஞர். பேசாமல் நம்மளுமே ஒரு விலங்கா போயிடலாமோ, மனுஷ வாழ்க்கையை விட விலங்கு வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை நடத்துகிறார். நானும் ஒரு விலங்காக பிறக்க நினைத்து கலந்து ஆலோசித்தேன் மற்ற விலங்குகளை. இப்போ அவர் கேட்குறார் ஒவ்வொரு விலங்குகிட்டே, நானும் வந்துடவா அப்படின்னு. புலி கேட்குது, போராட தெரியுமா என்று கேட்டது புலி. நன்றி மறக்காமல் இருக்க தெரியுமா என்றது நாய். தன்மானத்தோடு வாழ முடியுமா என்றது கவரி மான். அடுத்தவர் அழுக்கை தயங்காமல் உன்முதுகில் சுமக்க தெரியுமா என்றது கழுதை. பாலைவனங்களை கடக்க முடியுமா என்றது ஒட்டகம். பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா என்றது குதிரை. எல்லாரையும் ஆசீர்வதிக்க தெரியுமா என்றது யானை. இருட்டிலும் பார்க்க தெரியுமா என்றது பூனை. ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க தெரியுமா என்றது கங்காரு. ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க தெரியுமா என்றது கங்காரு. வைக்கோல் கன்று கொடுத்தாலும்
வைக்கோல் கன்று வைத்தாலும் உன்னால் பால் சுரக்க முடியுமா என்று கேட்டது பசு. நான் முடிவு செய்துவிட்டேன். அஃறிணை எல்லாம் உயர்திணை ஆகிவிட்ட பிறகு விலங்காகத்தான் வேண்டுமெனில் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.